ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பணப்போட்டியில் 3வது ரவுண்டு வந்து நடைபெற்றது. பவித்ரா அவர்கள் தான் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் நூல் இலையில் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் இமேஜ் பார்த்துட்ருக்கீங்கள, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன். யோசிச்சு பாருங்கள். அந்த பக்கம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கை தட்டிட்டு ஆவலோட ஹார்ட் பிரேக்கிங்கோடு வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வந்துன்னு கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பவித்ரா அவர்கள் பணப்பொட்டியை தூக்கிட்டு எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் அடிக்குது, மூச்சு வாங்குது, திணறாங்க, ஓடுறாங்க. இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோரு எப்படி அந்த சீனை யோசிச்சு பாருங்களேன். வெறித்தனமாக இருந்துச்சு லைவில் பார்க்குறதுக்கு. சென்ட்ரா டோரு அப்படியே மெதுவாக அப்படியே சாத்தி கொண்டே வருகிறது. இந்த பக்கம் பவித்ரா வேகமாக ஓடி வராங்க. ஆக்சுவலாக அவங்களால முடியலைங்க, நிஜமாகவே முடியல. ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடினாங்க. அவங்களுக்கு வந்து 25 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, 45 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ செகண்ட்ஸில் தெரியுமா இவங்க வந்து வின் பண்ணாங்க? 24 செகண்ட்ஸ் ஆச்சு. எப்படிங்க 24 செகண்ட்ஸு? வெறித்தனம் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு செகண்ட் கொஞ்சம் டிலே ஆகிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, இல்லை பொட்டி கொஞ்சம் தவறி கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சுச்சுவேஷன் வந்து நடந்திருந்தா கூட பவித்ரா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்திருப்பாங்க. வெறித்தனமாக இருந்துச்சு. இப்போது முத்துக்குமரன்லாம் நம்ம வந்து பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அவன் வின் பண்ணக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட்டு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்க்கு போய் இவ்வளோ பேர் ரிஸ்க் எடுக்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதை கம்ஃபர்டபுளாக பண்ணி முடிச்சிட்டாப்புல. அடுத்தது ரயான், அவரும் கம்ஃபர்டபுளாக பண்ணி முடிச்சிட்டாப்புல. அதுக்கடுத்த பவித்ரா எப்படி ஓடுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா முத்துக்குமரன் நல்லா ரன்னிங் போவார், ரயான் நல்லா ரன்னிங் பண்ணுவாப்புல. ஸோ அதனால் நல்லா நமக்கு தெரியும், கம்ஃபர்டபுளாக முடிச்சதுனால இவங்களும் அப்படி தான் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா ஒரே ஒரு செகண்டு தான் மிச்சமாச்சு 25 செகண்டில். யோசிச்சு பாருங்கள். சரியான எமோஷ்னல், பயங்கரமான ஒரு எமோஷ்னல். ஓடி உள்ளர வந்ததுக்கப்புறம் கீழே விழுந்து பொட்டியெல்லாம் தூக்கி எரிஞ்சு அதுக்கப்புறம் போய் ஜாக்லினை கட்டி பிடிச்சி, ரஞ்சித் அவர்களை கட்டி பிடிச்சி, ஜாக்லினுக்கு தான் பயங்கரமாக நன்றி சொன்னாங்க. ஜாக்லின் இதெல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிக் பாஸ் அவர்கள் செம்ம ட்விஸ்ட் வச்சிட்டாரு. ஏன்னா முத்துக்குமரன் வரல, விஜய் விஷால் வரல, அதே மாதிரி நம்மளுடைய ரயான் அவர்கள் வரல. ரயான் ஆல்ரெடி இந்த டாஸ்க் வந்து பண்ணியிருக்காப்புல, ஓகேங்களா. 17 செகண்ட்ஸில் 45 மீட்டர்ஸை அப் அண்ட் டவுன் வந்து பண்ணியிருக்காப்புல. வெறித்தனமாக பண்ணி விட்டார். ஏன் இந்த டாஸ்கில் அவருங்க வந்து உள்ளர வரல ஆண்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்ட டாஸ்க் இது. ஸோ அதனால் வந்து அவங்க தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னதுனால அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாக்லின் தான் வராங்க, 2வது தான் பவித்ரா வராங்க. ஜாக்லின் வந்து நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் போகிறேன்னு சொல்லி பெரிய ஆர்கியூமெண்ட் வந்து போயிட்டு இருந்தது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இல்லை, நான் வந்து சும்மா இருந்துட்டு வெளியே போகிறத விட எப்படி நான் எவிக்டாக வெளியே போனாலே போயிடுவேன். ஸோ அதனால் நான் பணம் போட்டிக்காக ட்ரை பண்ணிட்டாவது போகிறேன், அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பவித்ரா கேட்டதுனால ஜாக்லின் விட்டு கொடுத்து இப்போ ஜாக்லின் எவிக்டாக வெளியே போயிருக்காங்க. ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.